இந்த அறிகுறிகளை புறக்கணிக்கவே கூடாது. மூளை புற்றுநோயாக இருக்கலாம். இது மூளை திசுக்களில் புற்றுநோய் செல்களை உருவாக்குது. இந்த புற்றுநோய் செல்கள் வளர்ந்து மூளையின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவுது. இது மிகவும் ஆபத்தானது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து பிரிவினருக்கும் மூளை புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கு. மூளை புற்றுநோயின் அறிகுறிகள் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ளப்படாவிட்டால் இது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கலாம். தலைவலி என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. ஆனா மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டால் அடிக்கடி தலைவலி ஏற்படலாம். குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் தலைவலி வரலாம். வலிப்பு பிரச்சனை. மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூளையில் உள்ள நியூரான்கள் செயல்படுவதால் வலிப்பு ஏற்படலாம். உங்கள் மூளை மற்றும் உடலின் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உச்சந்தலையில் புற்றுநோய் வளரும் போது அது மூளை திசுக்களில் அழுத்தம் கொடுக்கலாம். மூளைக்குள் திரவ ஓட்டம் தடைப்படுவதால் நோயாளிக்கு குமட்டல் மற்றும் வாந்தி பிரச்சனை வரலாம். மூளை புற்றுநோய் உங்கள் பார்வை நரம்புக்கு போதுமான அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அது உங்கள் கண்களின் அழுத்தத்தை அதிகரிக்கும். மூளை புற்றுநோயின் போது மங்கலான பார்வை, குறைந்த பார்வை மற்றும் ஒளிரும் விளக்குகளை பார்ப்பது போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும். இதை கண்டு கொள்ளாவிட்டால் புற்றுநோய் வளர வளர அது மூளையில் உள்ள பார்வை நரம்பு பாதிச்சு முழுமையா கண் பார்வை பாதிக்கும். புற்றுநோய் உடலின் மற்ற பகுதிகளில் நரம்பியல் நோயை ஏற்படுத்துது. உடலின் பல பாகங்களில் நரம்புகள் மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமா புற்றுநோய் ஏற்பட்டால் மூளையின் உடலின் பிற பாகங்கள் உணர்ச்சி அடைய செய்து பலவீனத்தையும் ஏற்படுத்துது. இதன் காரணமாக பெயர்கள், வார்த்தைகள் அல்லது தேதிகளை மறந்து விடுவது போன்ற மக்களின் நினைவாற்றல் பலவீனமடையுது. மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேசவோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ கடினமாக இருக்கலாம். ஓகே வீவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.